அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சுட்டு அந்த நாளில் எங்கள் அம்மா காலங்காத்தால் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்ச மோரை ஊற்றி ஆற்றுல மாடு கறக்கும். அந்த மோரை குத்தி எங்களுக்கெல்லாம் கரைச்சி கொடுப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கும் ஒரு டிஷ்ஷாக போடலாமேன்னு. சுகர்கார ஆளுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல குளுமையாக இருக்கும் உடம்புக்கு. அந்த நாளில் காத்தாலெல்லாம் டிஃபன்லாம் பண்ண மாட்டா. மத்தியானம் 3 மணிக்கும் சரி காத்தாலையும் சரி இந்த வெய்ய நாளில் 2 டம்ளர் கரைச்சி தான் கொடுப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தான் பண்ண போகிறேன். இப்போ நான் நேற்றுக்கு வடித்த சாத்தில் தண்ணி கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி வச்சுருக்கேன். நான் இதை இப்போ கரைச்சி குடிக்க போகிறோம். ஏன்னா வெய்ய நாளைக்கு ரொம்ப அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுத்து. வெய்ய நாளைக்கு ரொம்ப நல்லது. அந்த நாளில் நாங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே 3 மணிக்கு எங்கள் அம்மா கரைச்சி கொடுப்பா. காத்தாலையும் நாங்கள் வெய்ய நாளில் கரைச்சி குடிக்கிறது உண்டு 9 மணிக்கு. இந்த மாதிரி பீஸா பர்கர் டிஃபன் தோசை அதெல்லாம் கிடையாது. நல்லா 2 வேளையும் நல்லா வெய்ய நாளில் கரைச்சி கொடுப்பா. இல்லைன்னா மற்ற நாள்லலாம் சாம்பார் சாதம் பண்ணி கொடுத்துருவா. சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சு கையில் உருட்டி கொடுப்பா. டிஃபன்லாம் கிடையவே கிடையாது. நான் அதே மாதிரி இப்போ குடிக்க போகிறேன். நேற்று நைட் சாத்தில் நல்ல தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் தயிர் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி குடிக்க போகிறேன். இந்த 2 கரண்டி தயிர். அந்த நாளில் ஆடையோடு இருக்கும் தயிர். சூப்பராக ஊற்றி எங்களுக்கு கரைச்சி கொடுப்பா. தேவாமிர்தமாக இருக்கும். சால்ட்டு. இப்போது இந்த வெங்காயத்தையும் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணணும். இதுதான் எல்லோரும் குடிக்கலாம். அதை வயசானவாழ்னே கிடையாது. இப்போலாம் வெயிலுக்கு வயசானவாளுக்கெலாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி குடித்தா ரொம்ப நல்லது. நல்லா நைட்டு நல்லா வெங்காயத்தை கூட சில பேர் அரிஞ்சு அதில் போட்டு வச்சுருவாள். மண் சட்டியில் வெங்காயத்தை போட்டு. அந்த நாளில் கருப்பு சட்டி தான் வாங்குவாள். மண் சட்டி, சிகப்பு சட்டி வாங்க மாட்டாள். அதுக்கு காரணமே எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. கருப்பு மண் சட்டியை வாங்கி அதில் தயிரை உரக்குத்தி சாதத்தில் தண்ணி கொட்டி வச்சுருவாள். வெங்காயத்தையும் நெருக்கி போட்டு வச்சு சின்ன வெங்காயம் தான் போட்டு, பெரிய வெங்காயம் போடக்கூடாது. ரொம்ப நல்லா அவ்வளோது குளுமை. இதில் இப்போ இதுக்கு நிறைய தண்ணி கரைச்சி குடிக்கிற மாதிரி. அதான் இதை நீங்கள் கடுகு வேணால் தாளித்து கொட்டா. நான் கடுகெல்லாம் தாளித்து கொட்டலை. ஏன்னா கடுகு சூடு. அதனால் வெறும் சின்ன வெங்காயம், அரை பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 கரண்டி தயிர் அப்படியே சும்மா மண் சட்டியில் வச்சு அந்த நாளில் கொடுக்கறது. கவான்னு எங்கள் அப்பாலேருந்து குடிக்கிறது உண்டு. 3 மணிக்கு கொல்லையில் போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர் குடிக்கிறது எல்லோரும். அதே மாதிரி காத்தாலையும் 9 மணிக்கு. டிஃபன்லாம் கிடையாது லீவு நாளில். அப்புறம் 12 மணிக்கு சூப்பரான சாப்பாடு, கறி சாம்பாரோடு. இதில் இப்போ நானும் என் பேத்தியும் குடிக்க போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு இப்போ குழந்த குடிக்கிறதுனால நான் வெந்தயம் போடல. நான் ஒண்டியும் குடித்தாக்க நைட்டே அந்த சாத்தில் 4 வெந்தயத்தையும் போட்டு வச்சுருவேன். போட்டு ஊற வச்சு மறுநாள் காலம்புற 2 டம்ளர் குடிப்பேன் நான். இப்போ குழந்த குடிக்கிறதுனால நான் வெந்தயம் போடல. யார் வேணால் குடிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வயசானவா கூட குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. 10 வயசு குழந்தையிலேருந்து எல்லோரும் குடிக்கலாம். இப்போ என்ன பீஸா பர்கர் காத்தால தோசைங்கிற அந்த நாள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. குளுன்னு ஜில்லுன்னு இறங்கும் வயிற்றுக்குள்ளே. இப்போ வேறு ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து தயிர் எடுத்து ஊற்றி இது பண்ணணும்னு வச்சுக்கோ, நல்லா ஜில்லுன்னு இருக்கும்.